விவசாயத்துறையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக மிக சிறப்பான பல்வேறு விஷயங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். பல திட்டங்கள், குறிப்பாக கிராமப்புறங்களை மேம்படுத்துவது எப்படி என்று பார்க்கும் பொழுது இப்போ நான் முழுமையாக பட்ஜெட்டை சொல்றது போது தமிழ்நாட்டிற்கு எப்படியெல்லாம் இது பயன்பட போகிறது என்பதை இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் குறிப்பாக விவசாயத்துறையில் சமையல் எண்ணெய், இந்த சமையல் எண்ணெய் எப்படி எடிபிள் ஆயில்ஸ் எப்படி கொண்டு வருவோம்னு சொன்னால், இதில் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு பருப்பு போன்ற பல்வேறு பருப்பு வகைகளை நாம் எப்படி பயிரிடுவது, அதன் மூலம் ஏனென்றால் அதிகமாக நாம் இறக்குமதி செய்கிறோம். இதையெல்லாம் இங்கேயே உற்பத்தி செய்து நாம் அது ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு வளர வேண்டும். அதற்காக பல்வேறு தொலைநோக்கு கொண்ட பல்வேறு விஷயங்களை, பல்வேறு திட்டங்களை இந்த நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் நம்ம நஃபெட் மற்றும் NCCF என்கிற நம்முடைய விவசாய கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக மிக சிறந்த முறையில் திட்டங்களை தீட்டியிருக்கு. இதனால் தமிழ்நாடு மிக சிறந்த அளவில் பருப்பு உற்பத்தியிலையும் நாம் மிக அதிகமாக நம்முடைய விவசாயத்தில் வளரப்போகிறோம். அதே மாதிரி பல்வேறு விதைகள், பல்வேறு அந்த நம்ம சாகுபடிக்கு உண்டான அந்த உற்பத்தியை பெருக்குவதற்கான பல்வேறு திட்டங்கள். இதில் பார்த்தோம் என்றால் விவசாயிகளுக்கான காப்பீடு, விவசாயிகளுக்கான கடன் அட்டை கிரெடிட் கார்டு 5 லட்சம் ரூபாய் வரை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7.7 கோடி விவசாயிகளுக்கு நாடு முழுவதும் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரை 46 லட்சத்திற்கும் அதிகமானோர் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த விவசாய கௌரவ நிதியின் மூலமாகவும் பயனெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த விவசாயிகளுக்கு கடன் அட்டையின் மூலமாகவும் நாம் மிக சிறந்த அளவில் நாம் இந்த கடன் அட்டையை நாம் கொடுக்கிறோம். அதே மாதிரி பருத்தி உற்பத்தியில் எப்படி நாம் பருத்தி உற்பத்தியை பெருக்குவது, இதையெல்லாம் நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், இந்தியா உலகத்திலேயே மீன் உற்பத்தியில் அதே மாதிரி ஏற்றுமதியிலும் நாம் அதிகரித்து இருக்கிறோம். மீனவர்கள் என்று சொன்னாலே இன்றைக்கு 2 மாநிலங்கள் தான், ஒன்று குஜராத், இன்னொன்று தமிழ்நாடு. இரண்டும் பெரிய கோஸ்ட். அப்போ இந்த விவசாயம் அப்படின்னு சொல்றதுல மீனவர்களும் அடங்குகிறார்கள். நான் சொன்ன இந்த விவசாயிகளில் குறிப்பாக மீனவர்கள் அடங்குகிறார்கள். அப்போ இந்த நாட்டிலேயே அதிக அளவில் விவசாய திட்டங்களின் மூலமாக தமிழகம் பயன்பெற போகிறது. சாதாரணமாக இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், பல பேர் தமிழ்நாட்டிற்கு ஒன்றும் சொல்லவில்லையேன்னு. தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறது. இந்தியாவில் அறிவிக்கப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களில் தமிழகம் 10 விழுக்காடுக்கும் மேலாக பயன்பெறுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து, அது முத்ரா திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் தமிழ்நாடு பயன்பெறுகிறது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் புதிய தபால் நிலையங்கள் திறக்கப்பட போகிறது. அது கிராமப்புறங்களை முன்னேற்றுவதற்கு, சேமிப்பிலிருந்து அத்தனை திட்டங்களையும் கொண்டு செல்வதற்காக. இன்னைக்கு நாம் பார்க்குறோம், சென்னையில் கூட பார்க்குறோம், பல அதிக அளவில் பெண்கள் இன்னைக்கு போஸ்ட் விமனா தபால் பெண் ஊழியர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கு சாதாரண கிராமங்களில் கூட இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் இருக்குது. அந்த அளவிற்கு சிறப்பாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை மேலும் விரிவுபடுத்துவதற்கு நம்முடைய கிராமப்புறம், தமிழ்நாடு ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேட், முன்னேறிய மாநிலம் என்கிற பொழுது அதிக அளவு தமிழ்நாட்டிற்கு இந்த விவசாய திட்டங்களின் மூலமாக தமிழகம் அதிக அளவு பயன்பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.